everyone. இந்த சவுண்டே காணும். ஓகே, குட் ஈவினிங்ப்பா. இந்த உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தால் பிடிக்குமா, சேடாக இருந்தால் பிடிக்குமா? ஓகே, எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுனா எப்படி? சந்தோஷமாக இருக்கணும். என்ன விஷயம் நடந்தால் உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும்? ஃபுல் மார்க் எடுத்தால் மட்டும்தான் வருமா? சரி, ஓகே. அம்மா அப்பா வந்து உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிட்டா ரொம்ப பிடிக்கும்ல? குட். டீச்சர்ஸ் ஹாப்பியாக வச்சுக்கிட்டா கூட ரொம்ப பிடிக்கும். செலிப்ரேஷன்ஸ் வந்தால் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மனசில் நினச்சது நடந்துருச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும்ல? ஓகே. எப்போ உங்களுக்கு வருத்தம் வருது? பிடிக்காத விஷயம் நடக்கும்போது வருத்தம் வருது. எக்ஸாமில் கரெக்டாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியலன்னா வருத்தம் இருக்குது. யாராவது திட்டாங்க, அடிச்சிட்டாங்கன்னா வருத்தமாக இருக்குது. ஓகே, நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணாமே அவங்க பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணது தப்பாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ரியலைஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது உங்களோட டைமை நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? சரி, ஓகே. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் மட்டுமே தான் சந்தோஷமாக இருக்கணுமா? அம்மாவோ பேரண்ட்ஸோ மற்றவங்களே தான் நம்மளை சந்தோஷப்படுத்தணுமா? நம்மளே நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கலாமே, முடியுமா? நம்மளோட டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணிடணும். நம்ம தூங்குறதையும் ஜாலியாக தூங்கலாம், சாப்பிடும் போதும் ஹாப்பியாக நல்லா டேஸ்ட் பண்ணி டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு அப்படிலாம் இல்லாமல் பேசிக்கிட்டே சாப்பிட்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் நல்லா ருசித்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா அதுலேயும் ஒரு இன்பம் இருக்குது. நம்மளோட ஒர்க்கை கரெக்டான நேரத்தில் அசைன் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு விளையாடுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் பார்த்தீங்களா? காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. காலையில் கரெக்டாக நம்மளோட ஒர்க்கை ரொட்டீன் ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிட்டோன்னா ஸ்கூலில் போய் மேம் நம்மளை திட்ட மாட்டாங்க, வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் நம்மளுக்கு இருக்காது, கவலைகள் இருக்காது, சோகம் இருக்காது. அன்னன்னைக்கு ஒர்க்கை அன்றைக்கே முடிச்சிடலாம். ஒரு வேளை அன்றைக்கி பண்ண முடியாமல் போனால் கூட அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஃப்ரெண்டுக்கிட்டேயோ திருப்பியும் டீச்சர்கிட்டையோ கேட்டால் கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. ஓகேவா? கண்டினியூவஸாக நீ ஒரே மிஸ்டேக்கே பண்ணும்போது தான் நம்மளுக்கு கவலைகள் வருது. ஸ்கூலுக்கு போனால் பிடிக்க மாட்டேது, டெஸ்ட் வச்சா பிடிக்க மாட்டேங்குது இல்லை? அப்போ அந்த வீக்கெண்டில் நம்மளோட ஒர்க்லாம் முடிச்சுக்கலாமா? நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாயும் பண்ண முடியும். மற்ற டிவியும் நீங்கள் நிறைய நேரம் காலையிலேயும் கொஞ்சம் நேரம் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கலாம். நான் அடிக்கடி சொல்கிறேன், ஆனால் யாருமே செய்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஒரு 4 or 5 days செய்கிறீங்க, அப்புறம் மறந்துடுறீங்க. ரெகுலராக பண்ணி பாருங்களேன். நீங்கள் உங்கள் அம்மாவையும் சந்தோஷமாக வச்சுக்கலாமே. அம்மா அப்பா வந்து உங்களை சந்தோஷம் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, நீங்களும் அப்பா அம்மாவை ஹாப்பியாக வச்சுக்கலாம். டீச்சர்ஸ் கூட எல்லா ஸ்டூடெண்ட்டும் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணால் டீச்சர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் கரெக்டாக அவங்களோட ஒர்க்கை நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுமே ஜாலியாக இருக்கலாம். எல்லா ஒர்க்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கூட டைம் கொடுப்பாங்கள்ல நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நீங்கள் சொல்கிறதையும் கேட்பாங்க. நீங்கள் எதுவுமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா டீச்சர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, சில சமயத்தில் பேசாதீங்க, அமைதியாக உட்காரு, ஃபஸ்ட்டு படிங்க, அப்புறம் எழுதுங்க, திருப்பி ஒரு டெஸ்ட் எழுதுங்க, இம்போஷன், இப்படி ஏதாவது கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி தானே? ஓகே, நம்ம இன்ட்ரெஸ்டடாக நம்மளோட ஒர்க்கை ஆர்வமாக நம்ம படித்தோன்னா நமக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. எல்லா நாளுமே இன்பமான நாளாக மாற்றுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. எல்லா நாட்களையுமே எல்லா நிமிஷத்தையுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. எதிர்பாராத விதமாக எப்போயாவது நம்மளுக்கு ஒரு வருத்தங்கள் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துட்டு அந்த மிஸ்டேக் என்ன பண்ணணுமோ அதை இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மார்னிங் அந்த கவலை இருந்ததுன்னா மதியானம் கொஞ்சம் குறைஞ்சிரும், அப்புறம் ஈவினிங் நல்லா குறைஞ்சிரும், அடுத்த நாள் பார்த்தா மறந்து போயிடும் தூங்கிட்டா. ஓகேவா? திருப்பி அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுறதுக்கு போகக்கூடாது. திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு அன்றைக்கி ஒருத்தவங்கள்ட்ட ஒரு திட்டு வாங்கிட்டோன்னா திருப்பியும் அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருப்பியும் அவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கவே கூடாது. அதை மட்டும் நம்ம மனசில் ஞாபகமாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எல்லா நாட்களுமே இன்பமான நாட்கள் தான். எல்லா நாளுமே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா?